ஹே ஆல் சாட்டர்டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்திருந்தது வந்து திருச்சி பாலக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டருக்கு தான் வந்திருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ரொமான்டிக் படம் இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்காது. எனக்கு வந்து இந்த ஹாரர் த்ரில்லர் சைக்கோ இந்த மாதிரி படம் தான் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி படம் தான் பார்ப்பேன். அதுக்காகவே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படம் ஏதாவது இருந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி ஈவில் டெட் பர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டிக்கெட் 2 பேருமே அண்ணனுங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அங்கே கிளம்பி போயாச்சு. படம் வந்துட்டு ஓவர் ஹைப் கொடுக்குற அளவுக்கு இல்லைனாலுமே ஆவரேஜாக நல்லா தான் இருந்தது. நான் லாஸ்ட்டாக வந்து காஷ்மோரா படம் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தது தியேட்டரில். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் திருச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குறேன் தியேட்டரில் வந்துட்டு. அதுக்கப்புறமேட்டா பிரேக் டைமில் வந்து போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சீஸ் பால்ஸு, தம்ஸ் அப்பு, காஃபி இதெல்லாம் வாங்கியிருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு. டக்குன்றதுக்குள்ளே இந்த படம் முடிஞ்சிருச்சு என்னடான்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஓகேவாக தான் இருந்தது படம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சைனீஸ் ஒர்க்கு போயிருந்தோம் அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப நாள் வந்து நினச்சிட்டே இருந்தேன், சரி இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டான சைனீஸ் ஃபுட் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நார்மல்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து செஷ்வான் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். சாப்பிடும்போது எனக்கு சுட்டுருச்சு வேறு. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக்கும் வாங்கியிருந்தோம். இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது அந்த டைமில் வந்துட்டு சாப்பிடவே முடியல, ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு வந்து இந்த நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எப்படி அந்த அளவுக்கு செஞ்சாங்க அப்படின்றது தான் தெரில. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஹார்டாகவே இல்லை. ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என் சிஸ்டருக்கு ஒரு பார்சல் வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் நாங்கள் போகணும்னு நினச்சது வந்து சேல் ஸ்டோர். அதை நான் ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த கடைக்கு போகணும்னு சொல்லி. இப்போ சான்ஸ் கிடைச்சனால போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த கடையே எடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி ஜிகர்தண்டா கடைக்கு வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு அண்ணனுங்க 2 பேருமே வந்து நார்மல் ஜிகர்தண்டா வாங்கினாங்க. எனக்கு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரும் என்னை பஸ் ஏற்றி விட்டாங்க. நானும் கிளம்பிட்டேன். அவங்களும் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில் ஸ்நாக்ஸ் பார்க்குன்னு சொல்லி 2 பசங்க, சின்ன பசங்க தான், அவங்க வந்து இந்த சிக்கன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அவங்களா ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி விற்றுட்ருந்தாங்க. சரின்னு சொல்லி அந்த சிக்கனை கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்து ஆசையாக சரி நம்ம சாப்பிட்டது இவங்களும் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, என்னது இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.